பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மீகா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தை 7. நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன். என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் அதிகாலையிலே எங்களை எழுப்பி ஆண்டவரே உமது திரு சமூகத்தை பார்ப்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக மக்கள் அநேக திட்டத்தோடு நேற்று இரவிலே படுக்க அறைக்கு கடந்து சென்று இருக்கிறார்கள். அதிகாலையிலே அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, மாய்ந்து போய் இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, எங்கள் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்நாளை அதிகரித்து இருக்கின்றீர். எங்களுடைய பிள்ளைகளை காணவும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணவும் நீர் எங்களை தயார்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமது இரக்கம் பெரியது, உமது கனிவு பெரியது, உமது அன்பு மகத்துவமானது. இந்த அருமையான நாளிலே வியத்தகு செயல்களை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்துகின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகின்றீர். உற்சாகத்தோடு வாழ வேண்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீது அன்பு செலுத்தவும் அந்நியர்கள் மீது அன்பு செலுத்தவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளிலே இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஏதாவது பாவ செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்திருந்தாலும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக. இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பிற்காக மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை மன்னித்து நீர் அவர்களுக்கு உரிமை சொத்தாய் மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தீ செயல்களை மன்னிக்கக்கூடிய தெய்வமே, வீழ்ச்சியுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளை கரம் பிடித்து எழுப்பிவிடக்கூடிய தெய்வமே, பகைவர்களை எங்களுடைய சாயலாக எங்களுடைய சார்பாக வரக்கூடிய தெய்வமே, இந்த நாளிலே இருளில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒளியாய் கடந்து வரக்கூடிய அன்பு நேசரே, யார் யாரெல்லாம் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், அவருடைய கடும் சினம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே என் ஆண்டவரிடம் திரும்பி மன்றாடி மன்னிப்பு கேட்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு காலையிலே பாவங்களை நினைத்து என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. உமது பரிசுத்த இரத்தம் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாடில் பங்கு கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் தூய்மை அடைவார்கள் ஆக. ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் புரிந்து கொண்டு இந்த நாளிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பண்டைய நாட்களிலே உமது இறைவாக்கினர்கள் வழியாக பேசியதை போல் இந்த நாட்களிலும் அநேக மக்களோடு நீர் பேசிக்கொண்டு இருக்கின்றீர். அநேக உண்மையான இறை வார்த்தை அறிவிக்கக்கூடியவர்களை எழுப்பி இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது வார்த்தைகளை பொய்யாக அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தன்னுடைய சொந்த நாட்டத்திற்காக தன்னுடைய சொந்த பிழைப்பிற்காக பைபிளை எடுத்துக்கொண்டு நற்செய்தி பணி என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தகப்பனை, நீர் அவர்களை சந்திப்பீராக. அவர்களுடைய முடிவு காலம் பயங்கரமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. ஏனென்றால் உமது பணியை செய்யும் பொழுது ஒரு புறம் ஆசீர்வாதம், இன்னொரு புறம் சாபம். உண்மையோடும் உத்தமத்தோடும் பணியை செய்யும் பொழுது யார்னாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள்.
உண்மையோடும் உத்தமத்தோடும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல் பாவத்தில் விழுந்து என் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பாவ செயல்களை செய்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்களை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அந்த குடும்பமும் அவர்களும் சாபத்திற்குள் கையளிக்கப்படுகிறார்கள். ஆம் தகப்பனே, இதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காகவும் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பைபிளை எடுத்துக்கொண்டு உமது பணிக்காக அலையக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கோயில்களிலே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பொதுநிலையினரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் தொடுவீராக, அவர்களை மன்னிப்பீராக. அவர்கள் ஏதாவது தங்களுடைய விருப்பங்களை ஆண்டவருடைய விருப்பங்களுக்கு எதிராக செய்திருந்தால் இந்த நாளிலே பேரன்பு கொண்டு ஆண்டவரே அவர்களிடமிருந்து மனம் இறங்கி தீச்செயல்களை மிதித்துவிட்டு பாவங்கள் அனைத்தையும் அவர்களிடம் இருந்து பிடுங்கி எடுத்து என் ஆண்டவர் ஆழ்கடலில் எறிந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் தகப்பனே, யாரெல்லாம் அதிகாலையிலே விழிப்புடன் என்னோடு இணைந்து கருத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி செபிக்கிறார்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பமும் உமது திருமுன் வருவார்களாக. என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, திரு பாடல்கள் 140வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரே தீயோரிடம் இருந்து என்னை விடுவியும், வன் செயல் செய்வோரிடம் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று. ஆம் தகப்பனே, அநேக முறை தீயோர்களோடு இணைந்திருந்திருக்கின்றோம், வன் செயல் செய்கிறவர்களோடும் இணைந்து நாங்கள் வன் செயல்கள் செய்திருக்கின்றோம், மற்றவருடைய வாழ்க்கையிலும் விளையாண்டு இருக்கின்றோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாபமாக உமது கோபமாக இருக்கலாம். இந்த நாளிலே தகப்பனே, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஏழைகளுக்காக நீதி வழங்கக்கூடிய தெய்வமே, திக்கற்ற பிள்ளைகளுக்காக வழக்காடக்கூடிய தெய்வமே, எளியவருக்கு நீதி வழங்கி அவர்களை மெய்யாகவே ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடிய அன்பு நேசரே, இதோ தூபம் போல் எங்களுடைய மன்றாட்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வருகின்றன. மாலை பனி போல் எங்களுடைய கரங்கள் எல்லாம் உம்மையை நோக்கி இருக்கின்றன. ஏழை எளிய மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு வேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒரு நேரம் உணவுக்காக ஏங்கி தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உமது கண்கள், என் தலைவராகிய ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுது மக்களை சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. உம்மிடம் அடைக்கலம் தேடி ஆண்டவரே தன்னுடைய உயிரை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். தகப்பனே, நீர் மட்டுமே அவர்களுக்கு போதும். இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நபரை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவர்களுடைய தீய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏழை எளிய மக்களை ஏமாற்றி பணத்தை பறித்து கொண்டு நல்ல ஒரு சிகிச்சை செய்யாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை தொட்டு குணமாக்கும் அப்பா. மருத்துவர்களுக்கு நல்ல புத்திமதியை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். யாதும் அறியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நேற்று இரவு பொழுதிலும் காலையிலும் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே எங்களுடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருப்பதை விசுவசிக்கின்றோம். நீர் எங்களுடைய ஜெபங்களை பார்த்து இந்த நேரத்திலே இந்த நொடியிலே நீ பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே, எங்கள் தாயே, இந்த நேரத்தில் உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.